சூர்யா வந்து இந்த மாதிரி மாறுவார்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஏன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். நந்தினி வந்து திடீர்னு அம்மா போட்டுருச்சு இல்லைங்க, அதனால் வந்து சூர்யா வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் விவேக் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அருணாச்சலையாக்கு தெரிஞ்சோ தெரியாத மாதிரி இருக்கார். ஏன்னு என்னன்னு தெரியல. ஏன்னா அருணாச்சலையா வந்து நந்தினிக்காக நீ இவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் தான். ஆனால் வந்து உன் ப்ரெஸ்டீஜுக்கு உன்னுடைய தகுதி அந்தஸ்தோடு நீ ஏன் விளையாடுறான்னு சொல்லிட்டு அருணாச்சலையுமே ஒரு ஸ்டெப் பேக் வாங்குறாரு. அதையும் இந்த வீடியோக்கு கடைசியாக சொல்கிறேன் ஏன் என்னன்ட்டு. ஏன்னா வந்து இது வந்து ஸ்டார்டிங் ரொம்ப நாள் நான் வீடியோ போகாததுனால இன்றைக்கி வந்து மொத்தமாக உங்களுக்கு சொல்லலான்னு ஒரு வீடியோவில் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாரத்தில் அந்த எபிசோட் மொத்தமாக சொல்ல போகிறேன். எல்லாமே ஒரு லைக்கை பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஆல்ரெடி சுந்தரவல்லிக்கு வந்து நந்தினி மேலே இருக்க கோவத்தினாலே என்னவோன்னு தெரியலைங்க. இந்த மாதிரி விஷயத்தில் கூட அவங்க ஒரு உதவி பண்ணலாம். அவங்க ஒரு பொம்பளையே கிடையாது. ஏன்னா என்ன சாகிற நிலைமையில் இருந்தாலும் எந்த எதிரி இருந்தாலும் தண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவங்களாம ஒரு கேரக்டர் யாருமே நான் பார்த்ததையும் கிடையாது இது வரையும். நந்தினிக்கு இப்படி படுத்த படிக்கையாக இருக்காளே, எதனா பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க வயசில் பெரியவங்க அவங்க என்ன ஒன்று சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் கூட இல்லாமல் சுந்தரவல்லி வந்து அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. எப்பயும் போல் நந்தினி மேலே இருக்கிறக்கும் கொஞ்சம் கூட குறையில. அர்ச்சனா பண்ண துரோகத்தை விட நந்தினி பண்ணது தான் பெரிய துரோகம்னு நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா சூர்யா பண்ண தப்புக்கு நந்தினியை போட்டு பழி வாங்க போகிறாங்க சுந்தரவல்லி. இப்போ சூர்யா போயிட்டு நந்தினிக்காக அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வராங்க. கோயிலுக்கு போகாதவரெலாம் கோயிலுக்கு போயிட்டு நந்தினி பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வராரு. அதுக்கு வந்து மிச்சம் என்னன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆசாரி வர்றாரு. அவர் வந்தோடனே என்னன்றாருன்னா, உன் பொண்டாட்டி குணமாகனா நீ வந்து போய் பிச்சை எடுக்கணும் கோயில் வாசலில். அப்போ தான் வந்து ஒரு இதுவாக நினைக்கும். இது பார்த்தா பிச்சைக்கார படம் மூவி மாதிரி தான் வருது. இருந்தாலும் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து சூர்யா வந்து நந்தினிக்காக போய் பிச்சை எடுக்கிறாருங்க. எடுத்ததும் இல்லாமல் அந்த இடத்துல அசிங்கப்படுறாரு. அவங்க ஃப்ரெண்டு விவேக் பார்த்து ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. என் மச்சானுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டம் வர்றதை நான் எதுவுமே நினச்சி பார்க்க மாட்டேன், ஆனால் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. சுந்தரவல்லி வந்து என்ன நினைக்கிறாங்க, நந்தினிக்காகவும் அவ்வளோ பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவங்க பையன் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு. அவன் நந்தினியை லவ் பண்ணதுனால அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இனி எல்லாமே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சுந்தரவல்லி. இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. ஆனால் வந்து சைனிங் அத்தாரிட்டி என்ன ஆச்சுன்னு எதுவும் தெரியல. இன்னும் அந்த கதை வெளியே வரலை. அப்படி இருக்கிற பட்சம் நந்தினியும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன சார் டெய்லி சரக்கு பாட்டிலோடு வரவங்க நீங்கள் இன்றைக்கி வந்து அர்ச்சனை பையோடு வரீங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்காக தான் நந்தினி நான் போயிருக்கேன் கோயிலுக்கு, உனக்கு நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம சூர்யா. அதை பார்த்தோன்னே நந்தினிக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. நமக்காக ஒருத்தர் வந்து மாறுறாருன்றத பட்சத்துக்கு அதனால் வந்து நந்தினி கொஞ்சம் சந்தோஷமாகிடுச்சுங்க. இப்போ சூர்யா சார் மேலே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது குறையுது. என்றைக்கு இருந்தாலும் நந்தினி இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு சொன்ன அருணாச்சல ஏகர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் வந்து சூர்யா சாரை திறத்தர வரையும் தான் நான் இங்கே இருப்பேன், திறத்திட்டுனா நான் அங்கேருந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். அதுக்காக தான் நந்தினி இன்னமும் அங்கே இருக்காங்க, இல்லைனா எப்போயோ போயிருப்பாங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அந்த வீடியோ நல்லா இருந்துச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், எதனா தப்பான திருத்திக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பை பாய்.